உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். ஆமா, வருடம் ஆரம்பிச்சு 1 மாதம் கடந்துருச்சு. காலம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பிப்ரவரி மாதம் அந்த வகையில நம்மளுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு துணையா இருக்க போகுது, அதுக்கான கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு ராசியில ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2 கிரகங்கள், 3 கிரகங்கள், 4 கிரகங்கள் இப்படியெல்லாம் சேர்றது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான அமைப்பு தான். சேரும். அது நடக்காதுன்றது கிடையாது. கண்டிப்பா நடக்கும் தான். ஸோ, அதில இந்த மாதம் வந்து இந்த வருஷம் 2026ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வுன்னே கூட சொல்லலாம். 6 கிரகங்கள் வந்து ஒண்ணா சேரப்போறாங்க நம்ம கும்ப ராசியில. ஸோ, கும்ப ராசியில வந்து 6 கிரகங்கள் சேர்க்கை. கிட்டத்தட்ட எல்லா கிரகமும் உள்ள வந்த மாரி தான். குரு மட்டும் தனிச்சிருக்காரு. சந்திரன் 4 கிரகம்ன்றனால அவர் ஒவ்வொரு ராசிக்கு பயணிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாரி இந்த பிப்ரவரி மாதம் முழுத வந்து அ கும்பராசியில 6 கிரக சேர்க்கையோட இருக்கக்கூடிய நிலையில இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாரியான பலன்கள் குடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம். தொடர்ந்து காணொளி பாருங்க. உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். நீதிமான் கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆசி பெற்ற ஆதிபத்தியத்துல பிறந்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம். பொதுவா இது நாள் வரைக்கும் நடந்த போன ஜனவரி மாதம் வரைக்கும் கூட எடுத்துக்கோங்களேன். நடந்த காலங்கள விட உங்களுக்கு சிறப்பான யோக காலம், இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களையும் சிறப்பான யோக காலம் அப்படின்னா, அடிச்சு சொல்லலாம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த செய்யும். அந்த அளவுக்கு ரொம்ப யோகமான கிரக நிலைகள், கிரக சூழல்கள், கோச்சார நிலைகள்லாம் வந்து கண்டிப்பான முறையில அமைஞ்சிருக்கு. ரொம்ப அரிதான ஒரு கிரக நிகழ்வும், ஒரு வானியல் நிகழ்வும் இப்ப நடக்க இருக்கு இந்த மாசத்துல. அது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோக பலன்கள குடுக்க போகுது அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். யோக பலன்கள்னா என்னென்னங்க அப்படின்னா, தொழில் சார்ந்த முயற்சிகள், உங்களுடைய வாதம் வெல்லக்கூடியது, நீங்க சொன்னா நடக்கிறது, உங்க வார்த்தைக்கு இது நாள் வரைக்கும் மதிப்பு இல்ல, நீங்க வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இனிமே நீங்க சொன்னா தான் நாங்க செய்வோம் அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் வந்து நிக்கக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் மாறப்போகுது. ஆ உங்களுடைய தொழில் சார்ந்த முயற்சிகள், நீங்க எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகள் எல்லாமே, அதாவது சுபகாரியங்களுக்கான திருமணம் போன்ற சுபகாரியங்கள செய்யணும்னு நெனைக்கிறீங்க. ஒரு வீடு கட்டணும்னு நெனைக்கிறீங்க. புது தொழில் துவங்கணும்னு நெனைக்கிறீங்க. தொழில் நிலையத்துக்கு தேவையான எந்திரங்கள் வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. தொழில விரிவுபடுத்தணும்னு நெனைக்கிறீங்க. எல்லா வகையிலயும் உங்களுக்கு வாய்ப்புகளை நீங்க எடுத்திருக்கக்கூடிய உங்க மனசுல நெனச்சிருக்கக்கூடிய காரியங்கள உங்க கை மேல அழகா கொண்டு வந்து இந்த மாதம் குடுக்க போகுது அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ சிறப்பு இருக்கா அந்த மாதத்துல? அப்படி என்ன ஒரு அரிதான ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நான் அத சொல்றேன் என்னன்றத. அதாவது உங்களுடைய ராசிநாதன் உட்பட ஏனைய ஒரு 5 கிரகங்கள் சேர்ந்து ஒரு 6 கிரகங்களா ஒரே ராசியில சேரப்போறாங்க. 6 கிரகங்கள் ஒரு ராசியில சேர்ந்து அவங்களுக்கு குரு பார்வையும் கிடைக்க போகுது அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 7 கிரகங்கள் ஒண்ணா இணையிற மாரியான ஒரு நிலை. இது ரொம்ப அபூர்வமா தான் நடக்கும். ரொம்ப அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. ஒரு ராசியில 2 கிரகங்கள் சேர்றது, 3 கிரகங்கள் சேர்றது நடக்கும். அ ஏன் 4 கிரகங்கள் சேர்றது கூட நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 6 கிரக சேர்க்கை, அவங்களோட கனெக்ட் ஆகி இன்னொரு கிரகம் குருவும் இருக்காரு. 7 கிரக தொடர்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். ரொம்ப அரிதான விஷயம். அது கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். உங்க ரா உங்க ரா உங்க உங்களுக்கு உங்களுக்கு இல்ல, ஜெனரலாவே நடக்க போகுது. அது உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு. சாரி மன்னிக்கணும். உங்க ராசிநாதன் வந்து சனி பகவான். சனி பகவான் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில அவர் வந்து கும்ப ராசியில இருந்துட்டு இருக்காரு. கூடுதலா அங்க ஏற்கனவே ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க. இப்போ நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இந்த பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆ உங்க ராசியிலேயே வந்து புதன் இருக்கார், சூரியன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், செவ்வாய் இருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த 4 பேருமே ஷிஃப்ட் ஆகி அப்படியே உங்க ராசிக்கு 2ஆம் இடமான கும்ப ராசிக்குள்ள போப்போறாங்க. ஸோ, அப்ப ஏற்கனவே 2 கிரகம், இந்த 4 கிரகம் சேர்ந்து 6 கிரக சேர்க்கை ஆயிப்போச்சு. 6 கிரக சேர்க்கைக்கு குருவோட பார்வையும் இருக்கு. அப்ப இந்த 6 கிரகங்கள் யார் யாருன்னு பார்க்கணும். உங்க ராசிக்கு 5, 10க்குரிய சுக்கிரன். அதாவது உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கும், மனோஸ்தானத்துக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். அதனால உங்க மனம் என்ன விரும்புதோ, உங்க தொழில்ல நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள குடுக்க போறாரு விஷயம். அதுக்கு அடுத்ததா உங்களுடைய அஷ்டம ஸ்தானம் 8ஆம் இடத்துக்குரிய அதிபதியான சூரியன். அவரும் அங்க வந்து சேரப்போறாரு. ஸோ சூரியன் 8ஆம் இடத்து அதிபதியா வந்து அவர் சனி, ராகு மற்றும் சுக்கிரனோட சேரும்போது குருவுடைய பார்வையில இருக்கிறதுனால தொந்தரவுகள் இல்ல. சொல்லப்போனா நல்ல மாற்றங்களுக்கு நடக்கப் போகுதுன்றத சொல்லலாம். இதுக்கு அடுத்ததா உங்களுடைய லாபஸ்தானத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியான கேந்திரஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான செவ்வாயும் அங்க வந்து சேரப்போறாரு. 2ஆம் இடத்துல சேரப்போறாரு. இவங்க எல்லாத்துக்கும் குரு பார்வை இருக்கு. குரு பார்வை இல்லன்னா சம்பவமே வேற.
ஏதோ கடவுள் புண்ணியம், அ இயற்கை அன்னை நமக்கு வந்து உறுதுணையா இருக்காங்க. உங்களுக்கு உறுதுணையா இருக்காங்க. ஸோ, அதனால குரு பார்வை கிடைச்சு நம்ம எல்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 6 கிரகம் சேர்ந்து ஒரு ராசியில, அதுவும் கும்ப ராசியில அந்த ராசிநாதன் சனியோட சேர்ந்து அமைஞ்சு வர்றது அப்படின்றது வந்து குரு பார்வை, சுபகிரக தொடர்புலாம் இல்ல அப்படின்னா, மிகப்பெரிய பிரச்சனைகள குடுக்கக்கூடிய அமைப்பா மாறி இருக்கும். இதுதான் குருவுடைய சிறப்பு நம்ம சொல்ல வேண்டிய சொல்லணும். இந்த இடத்துல நம்ம அதெல்லாம் வந்து நினைவு கூர வேண்டியிருக்கு. குரு எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நபர், எவ்வளோ சுபர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. குரு பகவானுடைய பார்வையினால இந்த கிரகங்கள் 6 கிரகங்கள் சேர்ந்தும் நன்மை தான் நடக்குன்ற அளவுக்கு ஒரு சிறப்பம்சம் அந்த அந்த அசுபத்தன்மைய சிறப்பம்சமா மாத்தி குடுக்குற அளவுக்கான பவர்ஃபுல்லான பார்வை வந்து குருவுடைய பார்வையா இருந்துகிட்டு இருக்கு. அது போக வந்து 6 கிரகம்னு சொன்னேன் இல்லையா? சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு அவங்களோட சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் சொல்லக்கூடிய புதன். அவரும் உள்ள வந்துர்றாரு. இவங்க 6 பேரும் சேர்ந்து உங்க வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருந்து இருந்து அவங்க குரு பார்வையோட இருக்கிறதுனால, உங்களுடைய பொருளாதாரம், நீங்க உங்களுடைய சொல்வாக்கு வெல்றது, உங்க குடும்பத்தில ஒற்றுமைகள் ஏற்படக்கூடியது, இருக்க சஞ்சலங்கள் விலகி, நல்ல ஒரு நிம்மதி, சந்தோஷம், உறவுகளோட நல்ல ஒரு மனம் மகிழ்ந்து நான் இருந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், நிறைய சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில நீங்க திட்டமிட்டபடி நடக்கிறது, உங்க உறவினர்களோட நிகழ்ச்சிகள்ல நீங்க பங்கேற்கக்கூடிய நிலைகள், இதெல்லாமே வந்து இனி வர காலங்கள்ல கண்டிப்பான முறையில சங்கடங்கள்லாம் தீர்ந்து எல்லாரும் ஒத்துமையா இருப்பீங்க அப்படின்றத சொல்லலாம். ஒரு சிலருக்கு விபத்துனால கால்ல அடிபட்டு, இல்ல ஏதாவது வகையில வயது மூப்பினாலவோ, இல்ல சம்திங் ஏதோ ஒரு விஷயங்கள்னால கால் வலி, இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள், ஜெனரல் வீக்னஸ், நரம்பு மண்டலம் சம்மந்தமான தொந்தரவுகள், இதெல்லாம் இருந்திருக்கலாம். வயிறு சம்மந்தப்பட்ட இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை, அல்சர் பிரச்சனை இந்த மாரி தொந்தரவுகள் இருந்திருக்கும். பேக் பெயின் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரெக்கவர் ஆறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த மாதம் இருக்க போது. இதெல்லாம் தாண்டி நான் முன்னாடியே சொன்ன மாரி பொருளாதார ரீதியா நல்ல பணப்புழக்கமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான். ஏன்னா குரு, ராகு கனெக்ஷன் அப்படின்றதே வந்து மணி ஸ்பெகுலேஷன் சொல்லுவாங்க. அதாவது பண பரிவர்த்தனை மூலமா பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள். இது உங்களுக்கு 2, 6 தொடர்புல வர்றதுனால நீங்க சொன்னா யாருனாலும் மதிப்போட, ஐயா சொல்லிட்டாங்க, சார் சொல்லிட்டாங்க, அண்ணன் சொல்லிட்டாரு, அக்கா சொல்லிட்டாங்க, நம்ம செஞ்சுருவோம். அப்படின்னு எல்லாரும் நினைக்கக்கூடிய நீங்க சொன்னது சரியா தான் இருக்கும் அப்படின்னு நம்புற அளவுக்கு, அத ஏத்துக்கிட்டு நடந்துக்கிற அளவுக்கான ஒரு சிறப்பு அம்சத்த உங்க வாக்குஸ்தானமும், அதன் பார்வையில குரு பார்வையில இருக்கக்கூடிய உங்க வாக்குஸ்தானம் வந்து செஞ்சு குடுக்கும். வாக்குஸ்தானம்ன்றது தனஸ்தானமும் தான். தனஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்குன்றதே வந்து உங்களுடைய பொருளாதார நிலை உயரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால இந்த மாதத்தில நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். நீங்க கேட்கக்கூடிய இடத்துல கடன் கிடைச்சிரும் மொத விஷயம். அதனால வந்து கடன சரியான முறையில வாங்கி நல்லபடியா நீங்க அத உங்களுக்கு முதலீடு பண்ணி, அதன் அதன் மூலியம் லாபம் எடுத்து அந்த கடன தீர்த்து நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறதுக்கான விஷயங்கள நீங்க இப்பயே திட்டமிட்டு அதுக்கேத்த மாரி செயல்படுங்க. கண்டிப்பா இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கான யோக மாதம் அப்படின்றதுல எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. அதன் கூடுதலா நீங்க வந்து முருக வழிபாடு. முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணி செவ்வாய்க்கிழமைகள்ல வழிபட்டு வாங்க. உங்களுடைய அனாவசியமான சங்கடங்கள் எல்லாத்தையும் தீர்த்து, நோய் மற்றும் கடன் சார்ந்த சங்கடங்கள்லாம் தீர்த்து, உங்களுக்கு நல்ல விஷயங்கள முருகன் அருளால கண்டிப்பான முறையில இந்த மாதத்திலருந்து கிடைக்க ஆரம்பிக்கும்ன்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கிரக சேர்க்கை. கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கிரக யுத்தம் அப்படின்னும் சொல்லுவோம். அந்த கிரக யுத்தம் ஏற்படுறதுனால நல்லதா, கெட்டதா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அது சேரும் இடத்த பொறுத்து, சேரும் கிரகங்கள பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு சிலருக்கு இல்ல, பொதுவாவே வந்து லக்னத்துக்கு அடிப்படையிலயும் பிறந்த நேரம் நேரத்தின் அடிப்படையில தான் லக்னம் கணிப்போம். ஸோ அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல கிரக யுத்தம் அமைறதுன்றத பொறுத்து அவங்க ஒரு சிலர் வந்து கோடீஸ்வரனும் ஆவான், ஒருத்தர் வந்து ஆண்டியாவும் ஆவான். இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தான். ஸோ எல்லாம் இருந்தாலும் கூட, கோச்சார அடிப்படையில அந்த கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அதாவது நம்ம கொரோனா டைம் இருக்கு பார்த்தீங்களா? 2020 அப்ப இந்த 6 கிரக சேர்க்கை இருந்துச்சு. இதே கிரகங்கள் சேரல. வேற வேற கிரகங்கள் சேர்ந்து குரு, கேது, செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கலாம் சேர்ந்து இருந்தாங்க. ஸோ அப்பதான் நம்ம கொரோனா எஃபெக்ட் வந்துச்சு. இதெல்லாம் தொந்தரவுலாம் இருந்துச்சு. ஆனா என்னன்னா, அப்ப வந்து நல்லது செய்யக்கூடிய குருவே வந்து அந்த கிரக யுத்தத்துக்குள்ள மாட்டியிருந்தனால, நாமலாம் வந்து லாக்டவுன் உள்ள போய் வீட்டுக்குள்ள சிறைவாசம் இருந்துட்டோம். ஸோ அது நடந்தது இல்லையா? அப்படியான ஒரு 6 கிரக சேர்க்கையில இப்ப குரு தனிச்சு இருக்காரு. குருவுடைய அருளால நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இங்க உண்மை. அதாவது நம்ம அந்த சயின்டிஃபிக்கலா சொல்லும்போது, இந்த அ மா நவீன அறிவியல்ல சொல்லும்போது சொல்லுவாங்க. அதாவது குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிராவிட்டி கொண்ட கிரகம் அப்படின்றதுனால, நம்ம பூமி மேல விழக்கூடிய மற்ற கிரகங்கள் மேல விழக்கூடிய அந்த எரிக்கற்கள்லாம் தன் பக்கம் இழுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான்.
நம்ம மேல விழக்கூடிய நமக்கு நடக்க இருக்கக்கூடிய சங்கடங்கள, த தொ துன்பங்கள் எல்லாத்தையுமே குரு பார்வைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஜோதிடத்துல. அதுதான். அந்த குருவுடைய அனுகூலம் கிடைக்கிறதுனால, அதெல்லாம் நமக்கு நடக்காம தவிர்க்கப்படுது. இப்ப நான் உங்களுக்கு திரும்ப மீண்டும் ஒரு முறை சொல்றேன். இப்ப இந்த குருவுடைய பார்வை மட்டும் இல்ல அப்டின்னா வச்சுக்கோங்களேன், இந்த சனி, சூரியன், ராகு, செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த சேர்க்கை வந்து கண்டிப்பான முறையில உலகளாவிய அளவுல நெறைய பிரச்சனை, இயற்கை பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள், பெருமழை, வெள்ளம், புயல், அ வாகன விபத்துகள், குறிப்பா வந்து இந்த ரா ராம் நாடுகளுக்கு இடையான யுத்தங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நேரம். இப்படிப்பட்ட வாய்ப்புள்ள நேரத்தையே வந்து குரு ஒருத்தருடைய பார்வை வந்து நமக்கு யோகமா மாத்தி குடுத்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு, நம்ம வந்து இறைவனுக்கு எப்பயுமே நன்றி சொல்லணும், கடமைப்பட்டுருக்கணும். இதே மாரி இனி வர்ற காலமும் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லபடியா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து ஒரு சிறப்பான ரோல் எடுத்து நம்மளெல்லாம் காத்துட்டு இருக்காரு. அதனால குரு இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாரி அவர் உச்ச நிலைக்கு போப்போறாரு. குரு உச்ச நிலைக்கு போம்போது இந்த 6 கிரக சேர்க்கைகள் வந்து மாறிரும். அப்பயும் குருவுடைய பார்வை இருக்கும். குரு தொடர்ந்து நம்மள காத்து வந்துட்டு இருக்காரு. அதனால குரு அம்சத்துல இருக்கக்கூடிய தாய், தந்தை, ஆசிரியர் எல்லாத்தையும் போற்றி எல்லா ராசிக்காரர்களுமே வந்து வணங்கி வர்றது, அவங்களுக்கான சரியான மரியாதைய குடுக்குறது, பெற்றவங்க வந்து பிள்ளைகளுக்கு நல்ல மரியாதைய குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுத்து வளர்க்குறது, இதெல்லாம் இந்த காலத்துல செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கும். நாமளும் நமக்கு நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு நல்லது செஞ்சவங்களா மாறிருவோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. உங்களுடைய ஜனன ஜாதகம். அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. அத நம்ம தவிர்த்து போவே முடியாது. கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. எல்லா ராசிக்காரர்களுமே நல்ல பலன்கள் இனிமே கண்டிப்பான முறையில கிடைக்கும். அத நான் உறுதியா சொல்றேன். இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் சார்ந்த சிக்கல்கள், உடல் சார்ந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், உறவு சார்ந்த சிக்கல்கள் இது எல்லாத்துக்கும் காரணமா உங்களுடைய சுயஜாதகத்துடைய பங்கு இருக்கு. ஸோ உங்களுடைய சுயஜாதகத்துல இனி அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? கோச்சாரத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ராசி அடிப்படையில உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் உங்களுடைய சுயஜாதகம், உங்களோட சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு? தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு? பொருளாதாரம் எப்படி இருக்குன்றத பத்திலாம் இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும், தீர்வையும் நான் தர்றதுக்கு தயாரா இருக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.